இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு சொன்னா, போன வீடியோட தொடர்ச்சி. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒவ்வொரு டேக்ஸா நாங்க பார்க்க போறோம். இதுல கூட நாங்க பேசிக் டேக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தொடர்ந்து வரப்போற வீடியோல ஒவ்வொரு டேக்ஸா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலோட நாங்க பார்க்கலாம். முதலாவது டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக் டைப் HTML. இது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, HTML எந்த வெர்ஷனை சேர்ந்தது அப்படின்றத தான் இதுல குறிக்க போகுது. அதாவது HTMLலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. 1.0, 4.0, 5 அப்படி 5.0 அப்படியான வெர்ஷன்ஸை குறிக்க போகுது. இது என்னத்தை குறிக்க போகுது அப்படின்னு சொன்னா, HTML எந்த வெர்ஷனை சேர்ந்தது அப்படின்றத தான் நாங்க குறிக்க போகுது. இதுல நாங்க டிரெக்டாவே டாக் டைப் HTML போட்டீங்கன்னா ப்ரௌசருக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இது எந்த HTML வெர்ஷனை சேர்ந்தது அப்படின்றத எடுத்துக்கொள்ளும். இது நீங்க எந்த வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 5.0க்கு மேல உள்ள வெர்ஷன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணலாம். அதே நீங்க கீழே உள்ள HTML வெர்ஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா இதோட சேர்ந்து சில பண்புகளையும் நீங்க யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா நாங்க இப்போதைக்கு பாக்குறோம் இந்த டாட் டைப் HTML வகையை யூஸ் பண்ணலாம். அப்ப பாத்தீங்கன்னா இது உங்களோட அவுட்புட்ல வருமானு பாத்தீங்கன்னா இது அவுட்புட்ல வராது. இது எங்களோட ப்ரௌசருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது நாங்க எந்த HTML வெர்ஷனை யூஸ் பண்றோம் அப்படின்றத ப்ரௌசர் தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நாங்க போட போறோம். எங்களோட ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் எதுல ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த HTML டேக் ஆரம்பத்துல இருந்து HTML டேக் முடிகிற வரைக்கும் தான் எங்கட என்ன நடக்க போகுதுன்னா எங்களோட HTML ஆக்சுவல் HTML தொடக்கமும் முடிவும் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் ஓபன் பண்ணி ஹெட்டை க்ளோஸ் பண்ணணும். இங்க என்ன நடக்க போகுதுன்னா ஆவணம் பற்றின தகவலை அதாவது உங்களோட டாக்குமெண்ட் பத்தின விஷயத்தை தான் நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது CSS அப்படின்ற ஒரு லாங்குவேஜஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது கேஸ்கேட் ஸ்டைலிங் ஷீட் உங்களோட HTML மேலும் மெருகூட்டுறதுக்காக நாங்க HTML-ஓட இன்னொரு மொழி ஒன்று நாங்க பயன்படுத்துவோம். அது நாங்க இதுல பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் தொடர்ந்து வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேஜை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க எங்கன்னா இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா இந்த ஹெட் டேக்குள்ள தான் நீங்க இன்க்ளூட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு பேசிக்கா நாங்க ஹெட் டேக்ல என்னத்தை இன்க்ளூட் பண்ண போறோம்னா இந்த டைட்டில நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம். நாங்க போன வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டைட்டிலுக்கு இடையில நாங்க டைப் பண்றது எங்கன வரும் எங்கன அப்பியர் ஆகும் அப்படின்றத நான் போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இருந்தாலும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு பிராக்டிக்கல் செய்யும் போது கூட நான் இதை உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். அப்ப நீங்க இந்த டைட்டில் டேக்கை நீங்க எதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண போறீங்கன்னா இந்த ஹெட்டுக்கு இடையில நீங்க இன்க்ளூட் பண்ண போறீங்க. இந்த டைட்டிலுக்குள்ள என்னத்தை இட போறீங்கன்னா எங்களோட டேப்ல வரப்போற ஹெட்டிங்க ஃபேஸ்புக்கோ கூகுளோ இல்லாட்டி நியூ பேஜோ அப்படின்னு எங்களோட டேக்ல வரப்போற ஹெட்டிங்க நீங்க இந்த டைட்டிலுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவீங்க. அடுத்தது நாங்க பாடி பார்ட்டுக்குள்ள என்ன எழுத போறோம்னா எங்களோட ஆக்சுவலான வெப் பேஜ்ல தெரியக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்க எதுக்குள்ள எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடி பார்ட்டுக்குள்ள தான் எழுத போறோம். நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொன்னேன், நான் டைப் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. பாடி பார்ட்டுக்குள்ள டைப் பண்ணினா எங்கன அப்பியர் ஆகும் எங்கன டிஸ்பிளே ஆகும் எங்களோட வெப் பேஜ் எப்படி இருக்க போகுதோ அந்த எல்லா விஷயங்களுமே நாங்க இந்த பாடி டேக்குக்குள்ள தான் எழுத போறோம். அடுத்து நாங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா பண்புகள். பண்புகள் அப்படின்னா என்னன்னு சொன்னா ஒரு விஷயத்தை நாங்க மேலதிகமா விவரிக்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற கேரக்டர்ஸை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா நாங்க ஒரு மாணவன் எடுத்தோம்னா அந்த மாணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க என்னத்தை யூஸ் பண்ணலாம்? அந்த மாணவன் பெயர், அவன் எந்த கிளாஸ சேர்ந்தவன், அவன் வயசு என்ன ஸ்ட்ரீம படிக்கிறாரு, இந்த விஷயங்கள் அவரை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான பண்புகள். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம், இந்த கேரக்டர்ஸை தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம்னு பண்புகள் அப்படின்னு சொல்ல போறோம். அப்படி இந்த HTML-லயும் சில டேக்ஸுக்கு சில பண்புகள் இருக்கு. அப்படி இந்த பாடி டேக்குக்கு என்ன செய்யலாம்னா ரெண்டு விதமா நாங்க பண்புகளை யூஸ் பண்ணலாம்.
ஒன்று வந்து பிஜி கலர்னு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேக்ரவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜி கலர்னா உங்களோட இணைய பக்கத்துக்கு நிறம் ஊட்டுறது. அப்ப நீங்க கிரீன் கலரோ பிங்க் கலரோ விருப்பமான கலர்ஸ போடலாம். இதே நீங்க வந்து பேக்ரவுண்ட்னா உங்களோட இணைய பக்கத்துக்கு ஒரு பிக்சர் போடுறது. நீங்க விருப்பம்னா ஒரு கார் பிக்சர் போடலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிக்சர்ஸ் நாங்க போடுறதுக்கு தான் இந்த பேக்ரவுண்ட யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த பிஜி கலர் யூஸ் பண்ணக்குள்ள நீங்க கலர்ஸா நீங்க டைப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா HTML கலர் கோட்ஸை நீங்க போட்டாலும் சரி. நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப செய்து காட்ட போறேன். நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளுங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. இந்த டேக்ஸ் நாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் ஏற்கனவே அன்னைக்கு டைப் பண்ண பேஜ் அப்படியே வச்சிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட் பேட்னு கொடுங்க. முதலாவது நாங்க சேர்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக் டைப் HTML அப்படின்றது நாங்க சேர்க்கணும். ஃபைல் போய் சேர்த்த அப்புறம் ஃபைல் போய் சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் கூகுள் குரோம்னு கொடுங்க. இங்க பாருங்க, நாங்க டைப் பண்ணிருக்கோம். டைட்டிலுக்குள்ள மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணிருக்கோம். அது வந்து இந்த இங்க மேல டேக்ல இருக்குது. அந்த பாடிக்குள்ள நாங்க டைப் பண்ணிருக்கோம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணிருக்கோம். இப்போ இதுல சோர்ஸ் கோட் நீங்க எப்படி பார்க்கலாம்னா, ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சோர்ஸ் கோட பார்க்கலாம். இங்க பாருங்க, நாங்க டைப் பண்ணதான் அப்படியே அங்க வரப்போகுது. இங்க பாருங்க, டாக் டைப் HTMLன்றது வந்து எங்களோட பிரவுசருக்கு சொல்லும் நாங்க இந்த HTML எந்த வெர்ஷனை சேர்ந்தது அப்படின்றத சொல்ல போகுது. அப்ப நீங்க டைப் பண்ண கோட இதுலயே நீங்க பார்த்துக்கொள்ளவும் முடியும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பாடிக்கு போட வேண்டிய பேக்ரவுண்ட்ஸ், அதாவது கேரக்டர்ஸ், பண்புகளை எப்படி நாங்க சேர்க்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பாடி டேக்குக்கு உள்ளேயே வந்து நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு இடைவெளி விட்டு பிஜி கலர் COLOR இல்ல COLOR ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள கிரீன். இப்ப இதை நீங்க ஃபைல் சேவ்னு கொடுத்துட்டு இங்க வந்து என்ன செய்யுங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க, கிரீன் கலரா மாறிச்சு. நீங்க விருப்பமான கலர்ஸ் கொடுக்கலாம். இது எப்படி கலர் கோட் போடுறதுன்னா, நீங்க கூகுள்ல போய் இதுல HTML இந்த கலர் கோட்னு தேடுங்க. HTML கலர் கோட்ஸ். இங்க பாருங்க, இங்க நிறைய கலர் கோட்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாம் இப்ப நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதுல எந்த இதை போட்டீங்கன்னாலும் சரி, Ctrl+C. இங்க வந்து இந்த கலர் இருக்க இடத்துல நான் அதை Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் சேவ், இங்க போய் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க, கலர் மாறிடுச்சு. இப்படி நீங்க விருப்பமான கலர்ஸ் HTML கலர் கோட் மூலமும் நாங்க போட்டுக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நாங்க எப்படி பேக்ரவுண்ட் போடுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க பிஜி கலர் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த பிஜி கலருக்கு பதிலா பேக்ரவுண்ட்னு யூஸ் பண்ண போறீங்க. கிரவுண்ட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள இதோட லொகேஷன், அந்த பிக்சரோட லொகேஷனை போட போறீங்க. அப்ப நாங்க பிக்சரோட லொகேஷன் எப்படி பாக்குறதுன்னா, இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் இதுல ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வச்சிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனா இந்த பாருங்க, லொகேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க காப்பி பண்ணி கொள்ளுங்க. Ctrl+C காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V. இப்ப பிக்சர்ல லொகேஷன் மட்டும்தான் வந்திருக்கு, நேம் வரல. அப்ப திரும்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய் இங்க இருக்கு நேம் மேல, இத காப்பி பண்ணி அதை தொடர்ந்து பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V. இத நீங்க சேவ் பண்ணுங்க. ஃபைல் சேவ்னு கொடுத்துட்டு இங்க உங்களோட browser வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க, இங்க நான் போட்ட ப்ளூ பேக்ரவுண்ட் பிக்சர் ஒன்று
வந்துருச்சு. இப்படி நீங்களும் உங்களோட வெப் பேஜஸ்க்கு கலர்ஸ் போடலாம், பிக்சர்ஸ் போடலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து வரப்போற டேக்ஸ் எல்லாம் நாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.